Rato, Eprakeno Cephalia. Thank you, Jesus. Thank you, Jesus. Erudasha Manto Cephaliosa, Man Paralizie. Rabba Shabadele, Epramanto Ratesha, Elabantrio Seco Pralisiasa, Elato, Eprate, Elato, Eprate, Elato, Eprate. Lisi banco rateze elabandio cefaliota rakula zebano. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. You are holy, you are holy. Your mercies endures forever. Hallelujah. Thank you, Jesus. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு. I can do all things through Christ who strengthens me. I can do all things through Christ who strengthens me. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பத்தில் யாராலும் செய்ய முடியாத காரியங்களை, உங்க ஃபேமிலி லைன்ல யாரும் செய்ய முடியாத அதிசயமான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதமாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். Because God is going to do, அவரே செய்ய போகிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு. கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். இது மனிதனுடைய பலன் கிடையாது. கர்த்தருடைய அளவற்ற கிருபை, கர்த்தருடைய அளவற்ற இரக்கம். ஏலியோ பிராட்டுனா செஃபனியோ. Sister Lynn, thanks for joining the prayer. Sister Shiba Rajan, thanks for joining the prayer. Sister Malni Arun, thanks for joining the prayer. Lafro Kyase Venio Praso Letosha Eprakele Ratumanto Stefro Lesiaso Eprakele Ze. கர்த்தர் உங்களை கொண்டுதான் செய்ய போகிறார். உங்க குடும்பத்தை கொண்டுதான் செய்ய போகிறார். ஏன் தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. உங்களால கிடையாது. உங்களை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே. Not by might, not by power, but by His Spirit. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். லேஃப்ராட்டோஷ் ஏலிபானோ ஏருகாசெஃபெல்யூஷோ மான்பரிலியூசியே மான்பரலியூசியே ஏப்ராட்டேலி ஏப்ரிகிலிசியாட்டோ ஏலபாந்த்ரோ ஷாப்ராகேரே ஏப்ரட்டா. ஹalleluya. ஓ ரிபா பாபா ஷாரபாந்தோ ஏரிலிசியா. ப்ரே பண்ணுங்க. கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். ஜீவனால் நாளெல்லாம் கர்த்தரையே நான் நோக்கி பார்ப்பேன். அவருடைய சன்னிதானத்தில் இருப்பது என்னுடைய பாக்கியமா. ஏலி ஃப்ராஹிலிசியா. ஹalleluya. Thank you, Jesus. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவே. என்றும் தமகிமாயை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவே. என்றும் தமகிமாய் காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடுகிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தகப்பனும்
கைவிட்டாலுமே கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடுவேன் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடுவேன் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய தேவைகளை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு ஜெபத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் தேவையை மாத்திரம் சந்திக்காமல் உங்களையே கர்த்தர் முழுவதுமாய் மாற்றப் போகிறார். உங்கள் குடும்பத்தை முழுவதுமாய் உங்கள் மூலம் ரட்சிக்கப் போகிறார். ராஹிலி பானூசே ஏப்ராகேலே பாந்தோ ராபாசேலே ஏப்ராகேலே டாஷ் பிரானோ செஃபலியோ Elatamano Santa Rahiliziatosh Ebramento Rafelatoshe Eribilia Pranguna Sanatish Eprata தகப்பனும் தாயும் கைவிட்டாங்களா? கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்வார். கவலைப்படாதீங்க. தகப்பனும் தாயும் மறந்துட்டாங்களா? கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்வார். உங்களை இனத்தார் உங்களை மறந்துட்டாங்களா? உங்களை உற்றார் உறவினர்கள் மறந்துட்டாங்களா? கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். நான் உங்களுக்காகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். நானே உங்கள் பரிகாரியாரே கர்த்தர் என்று சொல்லுகிறார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடுகிறே. காலையும் மாலையும் மாலை வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன். I will do everything for you. உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வேன். தகப்பனாய், தாயாய், சகோதரனாய், சகோதரியாய், நண்பனாய், உற்றாராய், உறவினராய் நானே உங்கள் தேவனாய் அருகிலே இருக்கிறேன். இன்னைக்கு சிலர் மிகுந்த மன உடைந்து என்னுடைய தகப்பனும் தாயை மறந்துட்டாங்களே சொல்லி வேதனைப்படலாம். பட் கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்கிறார். மை டியர் பிரதர்ஸ், மை டியர் சிஸ்டர்ஸ், அப்பா உங்களுக்காக கர்த்தராகிய தேவன் தம்முடைய கரத்தை விரித்து இதோ நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய கரத்தை விரித்த வண்ணமாய் வைத்திருக்கிறார். மனிதனிடத்தில் தேடின எல்லா விதமான அன்பு, பாசம் எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வருகிறது. ஆனால் அப்பாவிடத்திலிருந்து வருகிற அன்பு, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அன்பு ஒரு நாளும் மாறாது.
rulizi bikini mano shapra keleide. அப்பா கூப்பிடுறீங்களா? ஃபாதர், பிதாவே, பிதாவே உம்மை நேசிக்கிறேன், பிதாவே உம்மை நேசிக்கிறேன். அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து, நெஞ்சார அணைத்து, முத்தங்கள் கொடுத்து, நீழலாய் மாறிவிட்டீ. என்னை நெஞ்சார அணைத்து, முத்தங்கள் கொடுத்து, நீழலாய் மாறிவிட்டீ. நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. Esbanu sefelu prakionash, Elibanio seferakio, Liko prano sefelias, Elibano santro bialo sefalio, Ebrakelize, Ebratano santo raveliaso, Eko prakio lazia. அவரே நெஞ்சாரை அணைத்து உங்களை முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டார், நிழலாய் மாறிவிட்டார். நிழல் எப்பொழுதும் பிரியாது ஒரு மனிதனை விட்டு. அந்த மனிதன் எங்கே போனால் நிழல் கூடயே வரும். யார் பிரிஞ்சாலும் நிழல் மாத்திரம் பிரியாது. நம்முடைய தேவன் நிழலாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் உங்கள் நிழலாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் அருகிலே இருக்கிறார். அவர் யார் நம்ம விட்டு பிரிந்தாலும் அவர் நம்ம விட்டு பிரியாது இருக்கிறார். சிஸ்டர் ரிமாயா, எஸ், God is with you. Brother Karnagar, God is with you. Zibaro, Librahi, Limenia Seketosh. Thank you Jesus. நேற்றைய இரவுல அந்த நைட் ஆல் நைட் ப்ரேயர் முடித்து வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். தேவன் அற்புதமாக அதிலே தேவன் நிறைய அதிசயங்களை கர்த்தர் செய்தார். தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் உரைக்க கிருபை செய்தார். அதை உறுதிப்படுத்தவும் கிருபை செய்தார். ரபாலா செஹெலேனியா சேடிஷ் ஏப்ராகேலே. நேற்று இந்த ஜெபத்திற்காக உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த அந்த முழு இரவு ஜெபத்திற்காக நிறைய பேர் ஜெபித்தீங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அநேகருக்கு விடுதலை கொடுத்தார். ரபா ஷாஹா பாந்தோ ரபலைசி ஆட்டோஷ் ஏப்ராகேலே செஃபலி ஆட்டோஷ். இந்த முழு ஜெபத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஜெபித்தவங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஊழியக்காரர் குடும்பத்தில் சபையின் மக்கள் ஒரு 150 பேர் கலந்து கொண்டார்கள். அதை ஜெபத்தை முடித்து இரவு 2:30 மணிக்கு வீட்டுக்கு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். நிறைய தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசவும், ஜனங்களை ஆவியிலே கட்டவும், ஆவியிலே அவர்களை உற்சாகப்படுத்தவும் கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து God bless you. ஜெபித்தவங்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். Thank you so much. Rabha Sefe Leo Tashe.
Thank you so much. God bless you. Rabba Shahaba Rabba Sele. கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிற தேவன். அந்த வீடியோ லைவ் எதுவும் டெலிகாஸ்ட் பண்ணலை, அதனால் எனக்கு லிங்க் ஷேர் பண்ண முடியல. ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ பிரதர் குமார், தேங்க்யூ சிஸ்டர் கீதா, தேங்க்யூ சிஸ்டர் வேலுச்சோதி, தேங்க்யூ சிஸ்டர் மாலினி அருண், தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரேயர்ஸ், தேங்க்யூ சிஸ்டர் ஜாஃபி, தேங்க்யூ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன், தேங்க்யூ சிஸ்டர் மாயஸ், தேங்க்யூ. நிறைய பேர் ஜெபித்தீங்க, உங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். லைஃப்ரோட்டா மாந்தோ ரெஃபலீகோ ப்ராட்டேஷ். வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களையும் அதே போல் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தரை தேடுகிறவரை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்னியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Bella Sefeliush Rafelido Manto Rake Manto Eprakelezene. இந்த உபவாச ஜெபத்தில் 34வது நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருடைய வெறுமையை அனுப்புவாரா? கர்த்தருடைய வெறுமையை அனுப்புவாரா? இல்லை. ஒரு மனிதனே அவர் வீட்டுக்கு போகும்பொழுது வெறுமையை அனுப்பாதப்போ எப்படி கர்த்தருடைய வெறுமையை அனுப்புவார்? எப்படி கர்த்தருடைய வெறுமையை அனுப்புவார்? உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சந்ததியை அவர் பெருக பண்ணுவார். உங்கள் குடும்பத்தில் சாப கட்டுகளை உடைப்பார். ஏலு மான்டோ ராகெலிசியா டோஷே ஏப்ராகேலே பாந்தோ ஏப்ராகேலே டாஷா ஏப்ராகேலே டாஷா ஏல டாஷே பாந்தோ ஏப்ராகேலே ரூ ஏருலாஸ் பெலிட்டோஷா ராஃபலி ஃபெனோசே ஏப்ராகேலே பாந்தோ ஏப்ரட்டா சாந்தல ராபனா ஷாலேசே ஏப்ராலிகோ மாந்தரோ லீஸ்பானிடோ ஏல பாந்தோ ராகேலே தேவரீர நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா. நீர் நினைத்து தடைப்படாது. என் ஜனங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஆடுகள், உம்முடைய ஆத்துமாக்கள் ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நினைத்த காரியத்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவரே, தேவையோடு இருக்கிறவர்கள், ஆண்டவரே தன்னுடைய வருமானத்தில் ஆண்டவரே பிரச்சனை இருக்கிறவர்கள், கடன் பாரத்தில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே லீப்ரா கேலபானோஷே ஏப்ரா லெஃபரியோஷா prato praku nanto pralesianto epralesio eprakelesa elefanio elebanto eriazia eprakelete erebanto shale bahiraze eprakeleze eprata libania sanfoliko pradusha radubanto lo shabalia manparelisiatosha. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Thank you Lord, thank you Lord. எங்களோட பேசுங்க ஆண்டவரே, எங்களோட பேசுங்கப்பா. உடைய வசனத்தின் மூலமாய் பேசுவீராக. லிபரிசியா பிராகுனாசெலே எப்ராகேனோ எப்ரட்டாஷா. Thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே, உடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மா உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. இந்த ஆன்லைனில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், இந்த ஜெபத்தை ஆஃப்லைனில் பார்க்கிற ஒவ்வொருவரையோடு பேசுவீராக. Thank you Jesus, thank you Jesus. நன்றி நன்றி நன்றி. வேதம் வைத்து கொண்டிருக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 2 Kings chapter 4 1ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். 1லிருந்து 7 வரைக்கும். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1லிருந்து 3 படித்தால் போதும். ராபா ஷபா ராபா டாஷேலே. வேதத்தை எடுத்துக்கொண்டவர்கள் காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துகிறீங்களா? இஃப் யூ have Bible with you, உங்களோட வேதம் இருக்கு என்று சொன்னால் yes in comment section தெரியப்படுத்துங்க. Thank you. I request you to turn your Bible to
2 Kings chapter 4 verse 1 to 3. Elatam rudas sifeniotosh. Thank you, Joffrey sister, Kumar brother, Malini Arun sister Malini Arun, sister Velu Chodi, sister Geeta, thank you, sister Bina Roberts, thank you. Okay, brother Anthony, okay. நாம் படிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாளாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1-3 2ஆம் வசனத்தை படிப்போம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றுமில்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, 4வது வசனம், உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாவற்றையும் வார்த்து நிறைத்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க, உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. இந்த இடத்திலே ஒரு தீர்க்கதரிசி, எலிசா என்னும் தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய ஊழியக்காரருடைய மனைவியின் இடத்திலே ஒரு பிரச்சனையை பார்க்கிறாள். அது என்ன பிரச்சனை தெரியுமா? கடன் பிரச்சனை. எத்தனை பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கு? காமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. பிரதர், எனக்கு 2 லட்ச ரூபா கடன் இருக்கு, 1 லட்ச ரூபா கடன் இருக்கு. எத்தனை பேர்கிட்ட கடன் பிரச்சனை இருக்கு? இல்லை, உங்களுக்கு வர வேண்டிய சேலரி வராமல் இருக்கலாம். சிஸ்டர் பீனா ராபர்ட்ஸ் அவங்களுக்கு சொல்கிற மாதிரி வர வேண்டிய 1.5 வருஷம் சேலரி வராமல் இருக்கலாம். பிரதர் நிரோஷான் டேனியலுக்கு சேலரி வராமல் இருக்கலாம். இல்லை, யார் தெரியல எனக்கு, ஆனால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். இன்னைக்கு ராபாசே 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம், பிரதர் சிம்சன் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். சிஸ்டர் கீதா, பிரதர் குமார், பிரதர் சிஸ்டர் பீனா ராபர்ட், சிஸ்டர் பத்மாவதி, சிஸ்டர் வேலுச்சோதி, உங்களுக்கெல்லாம் கடன் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே. பிரதர் நிரோஷான் டேனியல், பிரதர் ஆந்தனி லூர்ஸ், ஓகே, உங்களுக்கெல்லாம் கடன் இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீயானவள் சொல்லுகிறாள், இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று வந்தான் என்றாள். பாருங்க, இவ்வளவு கொடுமை பாருங்க. கடன் பிரச்சனை மாத்திரம் இல்லை, நீங்க சொல்லியிருக்க எல்லாருக்கும், சிஸ்டர் ஷைனியா இருக்கட்டும், நிரோஷன் டேனியலா இருக்கட்டும், நீங்க எல்லாருக்கும் கடன் பிரச்சனை பாரம் இருக்கு. ஆனா உங்களுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளும்படி வராங்களா? உங்களுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளும்படி அவங்க உங்களிடத்துல வராங்களான்னு பாருங்க. இல்லை, உங்க பிள்ளைகளை அவர்களை எடுத்துக்கொள்ளும்படியாய் வரவில்லை. கரெக்டா? இஸ் இட் ரைட்? உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு. ஆனால் இங்கே ஒரு ஸ்திரீக்கு
கடன் பிரச்சனை பார்த்தீங்கன்னா தன் பிள்ளைகளையே அவர்கள் அடிமையாகி கொண்டு போகிற அளவுக்கு ஒரு கடன் பிரச்சனை. எலிசா தீர்க்கதரிசி பார்க்கிறாள், ஸ்திரீயை நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு அதே வார்த்தையை கர்த்தர் உள்ளத்தில் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கர்த்தர் கேட்கிறார். ராபா ஷாஹா லீசி பானோ ஏப்ரகேலி பாரியாட்டு ஷெஃபனியாட்டோஷ். கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும். நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறும். நீர் வந்தால் என்னுடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகும். எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. ஏ ரிபா செஃபலியோ ப்ராகுனாஸ் ஏ ருடா ஷெஃபலியோ ப்ராட்டு கேஃப்ரி லீசியாட்டோஷ். பாருங்க, அந்த எலிசா தீர்க்கதரிசி அந்த ஸ்திரீ இடத்துல சொல்கிறார், உன்னிடத்துல என்னதான் இருக்குமா வீட்டில்? ஐயா, என் வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் எடுத்து கொண்டு போயிட்டாங்க. என் வீட்டில் உள்ள சோஃபா, கட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வெறும் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான் இருக்குது. இன்றைக்கி உங்கள் இடத்துல வெறும் நீங்கள் மாத்திரம்தான், உங்கள் மேலே அபிஷேகமாகிய எண்ணெய் மாத்திரம்தான் இருக்கா அவங்கக்கிட்ட? கவலைப்படாதீங்க. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கனம் பண்ணி அதை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வீட்டில் இருக்க கொஞ்சம் வருமானத்தை ஆசீர்வதிக்க போகிறார். சிஸ்டர் பீனா ராபர்ட், உங்கள் வீட்டில் இருக்க கொஞ்சம் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். சிஸ்டர் வேலு ஜோதி, உங்கள் வீட்டில் இருக்க கொஞ்சம் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். சிஸ்டர் பொன்னி, உங்கள் வாழ்க்கையில் அப்படியாய் செய்ய போகிறார். பிரதர் ஆந்தனி லூர்ஸ், உங்கள் வாழ்க்கையில் அப்படியாய் செய்ய போகிறார். கொஞ்சம் தான் இருக்கு. ரொம்ப மன கசப்போடு கஷ்டத்தில், ஐயா ஒரே ஒரு குடை என்ன தான் இருக்கு. அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. பாருங்க, எல்லா வீட்லையும் போய் வெறும் பாத்திரங்களை வாங்கிட்டு வர சொல்றாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறது, உன் இருதயமாகிய பாத்திரத்தின் இடத்துல கொண்டு வா. உன் இருதயமாகிய பாத்திரத்தின் இடத்துல கொண்டு வான்னு சொல்லுகிறார். நீங்க போய் பக்கத்து வீட்டில் போய் பாத்திரம் வாங்க வேண்டாம். இந்த எண்ணெய் பெருகுபடிக்கு உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க இருக்கிறீங்க. இந்த யூடியூப் வாயிலாக உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். நீங்க இன்னைக்கு உங்க இருதயமாகிய பாத்திரத்தை கொடுங்க. எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க? பாத்திரம் வேற, இருதயம் வேற. அன்றைக்கி அந்த ஸ்திரீ அந்த பாத்திரத்தை கொடுத்த பொழுது தானே அந்த தீர்க்கதரிசி எண்ணெயை ஆசீர்வதித்து அதை சொல்லும் பொழுது எண்ணெய் வந்துட்டே இருந்துச்சு. எல்லா பாத்திரம் நிரம்பி வழிந்தது. நீங்கள் சொல்கிறீங்க இருதயமாகிய பாத்திரம் சொல்கிறீங்களே, எனக்கு புரியல பிரதர். எப்படி நீங்கள் இருதயத்தையும் பாத்திரத்தையும் ஒப்பிடுறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது. Psalms chapter 23 verse 5. சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாருங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீது கிட்ட என்ன பாத்திரம் இருந்துச்சு நிரம்பி வழிகிறதுக்கு? தாவீது சொல்கிறார், என் தலையை என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அன்றைக்கு அந்த எலிசா தீர்க்கதரிசி ஸ்திரீனிடத்தில் நீ பாத்திரத்தை வாங்கி கொண்டு வா என்று சொன்னார். இன்னைக்கு கர்த்தாதி கர்த்தர், வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், ராஜாதி ராஜா உங்களிடத்தில் சொல்கிறது, உங்கள் இருதயமாகிய பாத்திரத்தை என்னிடத்தில் கொண்டு வா, நான் அதை நிரப்புவேன், நான் அதை நன்மையினால் நிரப்புவேன். உன் கடன் பிரச்சனை மாறும்படிக்கு, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் மாறும்படிக்கு நான் உன்னை நிரப்பும் பொழுது நான் முன்பாக சொன்னது போல, தேவரீ நீர் எனக்கு வேணும், கர்த்தாவே நீங்க எனக்கு வேணும் கேட்கும் பொழுது அவரும் நிரப்புகிறார். தாவீதை போல என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்கள் பாத்திரத்தை கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, 2 பாத்திரத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு பாத்திரம் நிறைந்தால்
மறுபடியும் நிரப்ப முடியாது. ஆனால் இன்னொரு பாத்திரம் கர்த்தர் நிரம்பி வழிய செய்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். எலிசா தீர்க்கதரிசி சொன்ன உடனே அந்த ஸ்திரீ அந்த எண்ணெயை எடுத்து ஒரு பாத்திரத்திலே ஊற்ற ஆரம்பித்தாள். ஊற்றி 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 பாத்திரம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. 2 பிள்ளைகள் எடுத்து சொல்கிறார், தம்பி நீ போப்பா, இன்னும் பக்கத்து வீட்டில் போ, இன்னும் அடுத்த கிராமத்துக்கு போய் பாத்திரங்களை வாங்கிட்டு வா, போய் அங்கே இங்கே வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. எல்லா பாத்திரங்களிலும் எண்ணெயை ஊற்ற ஊற்ற எண்ணெய் வந்துட்டே இருக்கு. 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, 2 ராஜாக்கள் 4:6, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஹல்லேலூயா. வேற பாத்திரம் இல்லைம்மா, போதும், நான் எல்லா பாத்திரமும் வாங்கிட்டு வந்துட்டேன், வேற பாத்திரமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த எண்ணெயானது நின்று போயிற்று. இப்பொழுது இந்த ஸ்திரீ, இந்த பெண், இந்த விதவை பெண் எல்லா கடன்களையும் அடைத்து எண்ணெயை விற்று அடைத்து தீர்த்தாள். ஹல்லேலூயா. பாருங்க, நான் சொல்ல வருகிறது எண்ணெயை விற்று கடன் தீர்த்தாங்க, அது சொல்ல வரல. பாத்திரம் தீர்ந்த உடனே எண்ணெயும் நின்று விட்டது. இன்னைக்கு நீங்க பாத்திரத்தை கொடுக்கலீங்கன்னா, உங்க இருதயமாகிய பாத்திரத்தை நீங்க கர்த்தருக்கு கொடுக்கலனா எண்ணெய் நின்று போய்விடும். எண்ணெய் என்ன பிரதர்? அது அபிஷேகமாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி பிளம்பான நாவுகள் போன்ற அக்கினி பயமான கர்த்தருடைய ஆவியான அபிஷேகம். ராபா ஷாகா பாசேலே. இன்னைக்கு அநேகரை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வெளியே போகிறது. பாருங்க, அந்த ஸ்திரீயானவள் அந்த எண்ணெயை ஊற்றி கொண்டிருக்கும் பொழுது பாத்திரம் நிரம்பி வழியல. அவர்கள் வேற பாத்திரம் கொண்டு வாப்பான்னு சொல்லி தன்னுடைய பையனத்தில் கேட்குறாங்க. அந்த பையன் பாவம் போல சொல்கிறான், அம்மா வேற பாத்திரமே இல்லைம்மா அப்படின்னு சொன்னே எண்ணெய் நின்று போயிற்று. ஆனால் தாவீது சொல்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. உங்கள் பாத்திரம் என்று சொன்னால் உங்கள் இருதயம், உங்கள் ஆவி, கர்த்தரோடு உறவாடுகிற, கர்த்தரோடு ஐக்கியம் வைக்கிற அந்த இடம் நிரம்பி வழிய போகுது. நீங்க போதும் போதும் சொல்ற அளவு கர்த்தர் நிரப்ப போகிறார். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, மூழ்கி 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 கர்த்தருடைய பிரசன்னத்துல, அபிஷேகத்துல நீங்க இருக்க போறீங்க. நீங்க நினைத்துட்டு இருக்கீங்க கர்த்தர் என் கடன் அடைத்தா மாட்டோம் போது சொல்லி. இல்லை, உங்கள் கடனையும் அடைத்து உங்க வாழ்க்கையில கர்த்தர் அபிஷேகத்தையும் கொடுத்து அவரோடு கூட உங்களை சேர்த்துக் கொள்கிறார். ஏனென்றால் கர்த்தர் உங்கள் மெய்ப்பராயிருக்கிறார். எத்தனையோ பேர் கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறீங்க. இந்த காலையில் கர்த்தர் உங்களை பார்த்தான் பேசுகிறார். I decree and declare in the name of Jesus. நான் இயேசுவின் நாமத்தால் பேசுகிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்காய் கொடுத்திருக்கிறார். கடன் சுமை கொடியது, கடன் பாரம் கொடியது, வரவேண்டிய பணங்கள் வராமல் இருப்பது கொடியது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட வார்த்தை உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கட்டும், உங்க இருதயத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்ய போகிறார். அவரையே உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தரையே உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தரை தெய்வமாய் கொண்டு ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது. ஐயா, இன்னைக்கு அந்த தெய்வம் உங்க பக்கத்தில் இருக்கிறார். ஐயா, அந்த தெய்வம் இன்னைக்கு உங்க பக்கத்தில் இருக்கிறார். பிரதர், சிஸ்டர், the God
who says these things is near you. உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. நீங்கள் இந்த உபவாச ஜபத்துக்கு வெறுமையாய் வந்து வெறுமையாய் போக மாட்டீங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். கேளுங்க. கேட்கிறவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். யார் உங்களுடைய பணத்தை முடக்கி வைத்திருக்கிறா? யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்கணும்? யாருக்கு நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வராமல் இருப்பது என்று சொல்லி யார் உங்கள் பேரில் தராமல் இருக்கா அந்த காசை? இன்னைக்கு கர்த்தர் அதை தரப்போகிறார். நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னையே ஜீவ பலியை ஒப்புக் கொடுக்கிறார் உங்களுக்காக. பிரதர் நிரோஷான் டேனியல், கர்த்தர் உங்களுக்காக ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறார். அவரை ஒப்புக் கொடுத்ததினால் தான் இன்னைக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க. மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். அவர் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுத்தார். இன்னைக்கு நீங்கள் கர்த்தருக்கு ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுப்பீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீர்மானங்கள், decisions, everything surrender today to God. இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அந்த விதவையினுடைய கண்ணீரை கண்டார். இன்னைக்கு உங்களுடைய கண்ணீரை காண்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அஞ்சு லட்சம் கடன், 3 லட்சம் கடன், 2 லட்சம் கடன், 7 லட்சம் கடன் என்று சொல்லி அநேகர் கடன் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வார்த்தை கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். கேளுங்க. வாய்களை விரிவாய் திறந்து கேளுங்க. I'm going to give you some time for you to pray. Sister Bina Robert, pray. Sister Malini Arun, pray. Sister Joffi, pray. Open your mouth and ask God, Lord, I need you. Sister Padmavati, pray. ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழியை செய்யுங்கப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழியிட்டோம் ஆண்டவரே. ஏலி ஃப்ராஹி பாண்டோ ஷாட்டே சே ஏகோ பாந்தோ ப்ராகு லாந்தோ ப்ராட்டோ சே எப்ரிட்டா ஷே மாந்தோ சாஹிலாஷ் பாந்தோ ராஃபெல்லாட்டுஷ். Sister John Simasan, thanks for joining the prayer. God is asking you tonight, what I want to do for you. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கேளுங்க இயேசுவிடத்தில். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் அதை செய்ய போகிறார். மேலுட்டேலேஷ் ஏப்ரா கேலி பான்யோ சாந்தோ லேப்ராஷ் ஏருடாஷே மாந்தோ செஃபனியோஷ். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கார். அவங்க குடும்பத்தில் ஒரு நோக்கம் இருக்குது. நீங்கள் கடன் பிரச்சனை இருந்து கடன் பிரச்சனையே நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. God has a purpose in your life, my dear brothers and sisters. God has a purpose. The purpose is great. The purpose God has for you is great. God's purpose is always eternal. உங்கள் வேலையில் பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை யாரும் கொடுக்காமல் இருக்காங்களா? இன்னைக்கு கேளுங்க. ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, எனக்கு இதை செய்யுங்கப்பா, எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய மகன் வாழ்க்கையில், என்னுடைய மகள் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா. சாஃப்ரோ லீஃப் அண்ட் அவுட்டோஷ். சிஸ்டர் அபிஷா ஸ்டாலின், ப்ரே இன் த ஹோலி கோஸ்ட். கர்த்தர் உங்களுக்கு உங்களிடத்தில் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? What you're expecting from me, God is asking you tonight, to this morning. God is asking you what I want to do for you. ஒருவேளை நீங்கள் உலக பிரகாரமான காரியத்தை கேட்பீங்கன்னா அதை மட்டும் கர்த்தர் செஞ்சுட்டு விட்டுருவார். ஆனால் நீங்கள் இப்படி கேளுங்க, ஆண்டவரே, எனக்கு நீங்கள் வேணும் ஆண்டவரே. நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. ராபா ஷேலே பாந்தோ
Efra libano shele se kutosh. Efra kele banto. Elatash. Ribania sefaliosh. Ebra kuna seletish. கேளுங்க கர்த்தரிடத்தில், அப்பா நீங்கள் வேணும் ஆண்டவரே, நீர் வேணும் அப்பா. I'm going to give you 1 minute. Ask God. Prako Malotosh. Sister Suja, ask God. கர்த்தரிடத்தில் கேளுங்க. நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. முடியாததும் சாத்தியமாகும். டாக்டரால் முடியாதது கர்த்தரால் முடியும். மனிதரால் முடியாதது கர்த்தரால் முடியும். உங்கள் வாய்களை விரிவாய் திறந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நன்மையால் நிரப்புகிறார். எவ்வளோ கடன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்தை சொல்லுங்க. அதை தாண்டி நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே. I need you. வாரும் தூய ஆவியே, பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். Evralifar Sefadiosh Prato Sefania. நீங்கள் கேட்க வேண்டியதுதான் ஒன்றே ஒன்று தான். அப்பா என்னுடைய வல்லமையாக நிரப்பி என்னை ஆளுகை செய்யுங்க. அப்பா எனக்கு யார் யாரெல்லாம் கடன் கொடுக்கணுமோ, நான் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கப்பா. எனக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும் ஆண்டவரே. என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை நான் தெரிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் மேலான வரங்களை நாடும்படி கேட்கிறார். உங்களை கர்த்தர் அழைத்தது உண்மை, உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டது உண்மை. உங்களிடத்தில் இருக்க பிரச்சனைகள், பாரங்கள், சுமைகள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். இன்னைக்கு ஆவியானவர் நிரப்புகிறார்.
அவருடைய வல்லமையால் நிறைத்து ஆளுகை செய்ய போகிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட தேவன் அவர் உங்களை பார்த்து, கேன் ஐ ஃபில் யூ, நானும் நிரப்பவா, நான் உங்களை உங்கள் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை நேரம் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். இந்த காலை நேரத்தில் நீங்கள் எங்கேருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் சூழ்நிலையில் எதுவாக இருந்தாலும் சரி, வாட் எவர் மைட் பி யுவர் சிச்சுவேஷன், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், God is going to fill you. God is going to anoint you. God is going to restore you. கர்த்தர் உங்களை அதிசயமாக நடத்த போகிறார். ஆச்சரியமாக உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். உங்களுடைய கடன்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வருகிறார். உங்களுடைய வேலையில் ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வருகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகின அந்த நபர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். பிராகு மாந்தோசே ஜெபிக்கலாம். ஏஃப்ராட்டு மாந்தோரோ சாந்த லைபானாசே Elutahi manto shakula frates eprakanto ralebanto shefeliase eprakenu zanto rabalase. அண்டவரே, பிரதர் ராபின் அவருக்கு விரோதமாக எழும்புகிற வேலை ஸ்தலத்தில் எழும்புகிற நபர்களை அவர் தேடியும் காணாதற்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த issues, whatever challenging situations, I break it in the name of Jesus, oh God. Efra lezianto eprakele tash Elabantu rabelas sefenios epraliziet elatashe eprake filias manto rafelezianto liko pranu santo bealiziamanasse. வேலையில் ஒரு உயர்வு, கடனை அடைக்க முடியாத கடன்களை அடைப்பதற்கு வேண்டிய போதுமான பணம். I release in the name of Jesus. I release from the heavens in the name of Jesus. May God see you. கர்த்தர் உங்களை பார்க்கட்டும். தேவ தூதர்கள் இப்பொழுதே உங்களை எல்லா விதமான கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளை கொண்டு வருவார்களாக. Thank you, Jesus. Lord, I pray for Sister Malini Arun's daughter. I pray for her son. ஒப்புக்கொள்கிறோம். தேவையோருக்கு ஒவ்வொரு காட்சி பிக்கிறோம். சிஸ்டர் ஜாஃபி, சிஸ்டர் பீனா ராபர்ட்ஸ், பிரதர் நிரோஷான் டேனியல், சிஸ்டர் வேலு சோதி, ஓ ராஃபெல்லி கொமாந்தோ ஷாஃபல்லி டாஷ், சிஸ்டர் பொன்னி, இவருக்கு காட்சி பிக்கிறோம். பிரதர் ஆந்தனி இவருக்கு காட்சி பிக்கிறோம். பிரதர் ராஜா சுஜா அவர்களுக்கு காட்சி பிக்கிறோம். தேவையோடு இருக்கிற பிரதர் சிம்சன் காட்சி பிக்கிறோம். பிரதர் ஜான் சீமா சன் காட்சி பிக்கிறோம். லூக்கா ப்ராலு சேஃபனியாட்டோஷ் இயேசுவே, சிஸ்டர் ஜூலியா சிந்தியாவுக்காக ஜெபிக்கிறேன். பிரதர் குமாரோடைய கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறேன். ரஃபா சேஹல் லேபாந்தோ. லார்ட், யூ பிளஸ் அண்ட் ரீஸ்டோர். இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ததுக்காக நன்றி. லார்ட், ஐ பிளஸ் them, restore them. Rabba Sele. Lord, I pray for Sister Angeline. I pray for Aldrich Miguel. I pray for Adeline. Lord, I bless them. Thank you for giving this new car. Thank you, Lord. Thank you, Lord. அவர்களுக்கு நீ கொடுத்த வாகனத்துக்காக நன்றி. Lord, I pray for Christy. I pray for this ministry. இந்த ஊழியத்தின் மூலியமாக அநேக லட்சங்களுக்கு பயனுள்ளதாய் மாற்றப்போவதற்கு நன்றி. நேற்றைய தினத்தில் முழு இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டு சத்தியத்தை பேசும் பொழுது ஆவியானவரை தீர்க்க தரிசனங்களையும் விடுதலையும் குணமாகுதலை ஆண்டவரே நீர் செய்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. வருகிற நாட்களிலே இதிலும் பெரிய காரியத்தை காண உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி அப்பா. பிரதர் சிம்சனுடைய கடனை கட்டுவதற்கு நீ கிருபையில் தருவீராக. பிரதர் மோலி மார்டின், சிஸ்டர் மினிமோல் அவர்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். சேஃப்ரா ஹீலா பாந்தோ செகலியாஸ். Lord, I bless each and everyone's family here. Epra Keli Ziato. சிஸ்டர் வெல்த் விஸ்டம் அவனுடைய 5 ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கிற அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் பத்மாவதிக்காக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் போனிகா ஷாலினியோட வேலையில் இருக்க பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறேன். Lord, deliver them. Give her the permanent job without any pressures. I pray for her husband and her children. Restore her health. Restore his health, Lord. I bless him. Take away all the sickness. Praku lefana sefatush. Lord, I bless, I surrender everyone into thy hands, Lord. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன்.
தேவையோடு இருக்கிற இந்த ஜெபத்தில் ஆஃப்லைனில் பார்க்கிறவர்களே ஒப்புக் கொடுக்குறேன். நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்ட வசனத்தின்படி இவர்களுக்கு நீர் செய்வீராக. பார்த்து நிரம்பி வழியை உதவி செய்யுங்க. நிறைவான ஆவியானவரை நிரப்புங்க. உமக்கே நான் துதி கன மகிமை செலுத்துகிறேன். ஏஃப்ரா கியாலி பாந்தோ ராக்கு மாந்தோ செஃபலாட்டோஷ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ பிரதர் குமார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ப்ரேயர்ஸ். ஏலு டாஷ் பான்ஸ்கலேட். பிதா குமாரன் பசுத்த ஆவி நாமத்தினாலே